மலர் வரக்கூடிய ஒரு செடி ஏதாச்சும் வந்துன்னு வச்சுங்களேன், பெண் செடியில், அது நீங்கள் என்ன பண்ணால் அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும், உடச்சி எடுத்துடணும். அப்படி உடச்சி எடுக்காமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்ரேஷனில் என்ன ஆகும்னா, ஆண் மலரோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதிகரிச்சுட்டே போச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹைபிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மலர்கள் தான் அதிகமாக இருக்கும், பெண் மலர்கள் வந்து கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து கம்மியாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சீசன்லையும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து விதை உற்பத்தி பண்ணுறப்ப எதெல்லாம் வந்து நீங்கள் பெண் செடிகள்னு வச்சு நீங்கள் வந்து 3 ரோ வந்து பெண் செடிகளும் 1 ரோ வந்து ஆண் செடிகளும் வந்து பண்ணுறீங்களோ, அந்த பெண் செடிகள் இதில் வந்து இது வரவே கூடாது. இந்த மாதிரி பூக்கள் வந்ததுன்னா அந்த செடியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி போட்டுருணும். அதனால தினைக்கும் போயிட்டு என்ன பண்ணணும், அதை மானிட்டரிங் பண்ணணும். அந்த விதை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிலத்தை வந்து தினைக்கும் மானிட்டரிங் பண்ணணும். இப்போ இதுதான் இது வந்து இதில் வந்து இந்த பூக்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து எதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு விருப்பப்பட இதெல்லாம் வந்து இப்போ லேட்டர் ஸ்டேஜ், அதாவது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதை இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது 3rd 4th லெவலில் வர்றது, 4வது லெவலில் வர்றது. ஸோ இந்த மாதிரி வர்றப்ப இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் வந்து என்னென்ன ஸ்ட்ரெஸ்னால் வந்து ஒன்று வெப்பநிலை அதிகமாகலாம், இல்லைன்னா அதுக்கு வந்து ஊட்டச்சத்து கிடைக்காம போகலாம். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும்னா வந்து உங்களுக்கு ஆண் மலரோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகும். அதில் இது காய் பிடிக்காதுல, இதில் வந்து காய் பிடிக்கிறது வந்து கம்மியாகும். ஆமாம். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பூக்கக்கூடிய சமயத்தில் வந்து நம்ம என்ன வருகை தந்து இங்கு அனைவருக்கும் பயிற்சி எடுத்த ரத்னகுமார் சார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் விவசாய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.